ஹாய், ஐ எம் ஃப்ரம் டாப் ஸ்கில். லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்ன, அதை எப்படி டிக்ளேர் பண்ணுறது, டிஃபைன் பண்ணுறது, கால் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸ் பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகே, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வேற ஒன்றும் இல்லை, யூசர்ஸ் அவங்களோட லாஜிக்கை ஒரு ஃபங்க்ஷனாக கிரியேட் பண்ணுறது, அதுதான் யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன் அப்படின்றது. இப்போ அடிஷன் பண்ணணும் அப்படின்னா ஒரு 2 நம்பர் இல்லாட்டி 3 நம்பர்ஸ் வாங்குவோம், அதை ப்ளஸ் பண்ணுவோம். இது ஆப்ரேஷனை நம்மளா ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள டிஃபைன் பண்ணியிருப்போம், அதுதான் யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன் அப்படின்றது. நம்மளுக்கு தேவையான லாஜிக்கை நம்மளே ஒரு ஃபங்க்ஷனில் எழுதணும் அப்படின்னா அதுதான் யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன். அதை எங்கேயுமே ஸ்பெசிஃபை பண்ணியிருக்க மாட்டோம், அதாவது டிஃபைன் பண்ணியிருக்க மாட்டோம் ஹெட்டர் ஃபைலில். இப்போ நம்மளா ஒரு யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் எழுதுறோம் அப்படின்னா அதை டிக்ளேர் பண்ணிட்டு டிஃபைன் பண்ணிடுவோம் நம்மளோட ஓன் ஃபங்க்ஷன்ஸில் சின்டாக்ஸ் பேஸ் பண்ணி. எப்பயுமே நம்ம சின்டாக்ஸை ஃபாலோ பண்ணணும், அது ஒரு ரூல் தான். தென் நம்மளோட லாஜிக்கை ஃபங்க்ஷன்ஸில் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுதான் யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன் அப்படின்றது. ஓகே, இப்போ யூசர் டிஃபைன் ப்ரோக்ராம் ஒன்று எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நம்மளோட ஹெட்டர் ஃபைல், தென் நம்மளோட யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் எதுக்காக அப்படின்னா ஒரு 2 நம்பரை ஆட் பண்ணுறதுக்காண்டி. ஃபர்ஸ்ட் ரிட்டர்ன் டைப் இன்ட் அப்படின்னு கொடுத்தாச்சு, தென் ஆட் அப்படின்றது தான் என்னோட ஃபங்க்ஷனோட நேம். தென் அதுக்குள்ளே நான் 2 பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஏ பி, அதோட டேட்டா டைப் இன்டீஜர், ஸோ இன்ட்டுன்னு நான் கொடுத்துட்டேன். இன்ட் ஏ கமா இன்ட் பி 2 பேராமீட்டர்ஸ் தான். என்ன லாஜிக் அப்படின்றத நம்ம கர்லி பிரேசஸ்க்குள்ள டிஃபைன் பண்ணியிருக்கோம். ரிட்டர்ன் ஏ பிளஸ் பி, நான் 2 இன்புட் கொடுத்தேன்னா அந்த 2 இன்புட்டை எனக்கு ஆட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணணும், இதுதான் என்னோட ஃபங்க்ஷன். இது என்னோட லாஜிக்கை நான் ஓனாக ஃபங்க்ஷனாக மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். தென் ஃபங்க்ஷன் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணுவோம், மெயின் ஃபங்க்ஷனில் 2 நம்பர் இருக்குது. ஸ்டாட்டிக்காக நான் ஒரு 2 இன்டீஜர் நம்பர் கொடுத்துறேன், num1 = 10, num2 = 20 அப்படின்னு. இன்ட் ரிசல்ட்டில் நம்மளுக்கு என்ன பண்ணணும், ஆட் பண்ணி அந்த வேல்யூஸ் வரணும். அப்போ ஆட் பண்ணுறதுக்கு நம்மளோட யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனோட நேம் ஆட் அப்படின்றது கொடுத்தாச்சு. தென் இங்கே நம்ம என்ன வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், num1 num2, num1 num2. அப்போ num1ஓட வேல்யூ 10 அப்படின்றது ஏக்கு அசைன் ஆயிரும், பியோட வேல்யூ num2 20 அப்படின்றது பிக்கு அசைன் ஆயிரும். அப்போ ஆட் அப்படின்றத பார்த்தோன்னே நம்மளோட யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனுக்கு நம்மளோட எக்ஸிக்யூஷன் போயிடும். அங்கே ரிட்டர்ன் ஏ பிளஸ் பி அப்படின்றத பார்த்துட்டு ரிசல்ட்டில் a plus b 10 plus 20 30 அப்படின்றது ரிசல்ட்டில் ஸ்டோர் ஆயிரும். இப்போ printf sum equal to ரிசல்ட்டோட வேல்யூ 30 அப்படின்றது நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிரும். நம்மளோட லாஜிக்கை ஃபங்க்ஷனில் டிஃபைன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதுதான் யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன். ஆல்ரெடி இந்த மாதிரி ஆட் அப்படின்றது ஒன்று இல்லை, நானாக ஒரு நேம் கொடுத்து லாஜிக் எழுதியிருக்கேன், இதுதான் யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன். யூசராக டிஃபைன் பண்ணுற ஃபங்க்ஷன் தான் யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன். ஓகே, இப்போ எதாவது ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதை ரன் பண்ணோம் அப்படின்னா sum equal to 30 அப்படின்ற அவுட்புட் நம்மளுக்கு வந்துச்சு. எப்படி 10 plus 20 30 அப்படின்ற அவுட்புட் தான் நம்மளுக்கு இங்கே ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஃபங்க்ஷனில் ஒரு டைப் யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தோம். இன்னொரு டைப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பில்ட்-இன் ஃபங்க்ஷன் அப்படின்றதான். பில்ட்-இன் ஃபங்க்ஷன் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, ஆல்ரெடி அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் டெவலப் பண்ணும் போதே அந்த ஃபங்க்ஷனை ப்ரீ டிஃபைன் பண்ணி வச்சிருப்பாங்க, அதுதான் பில்ட்-இன் ஃபங்க்ஷன் அப்படின்றது. ஆல்ரெடி அந்த கம்பைலரில் அந்த பேக்கேஜ் இருக்கும், ஜஸ்ட் நம்ம அந்த நேம் வச்சு கால் பண்ணி நம்மளோட ஃபங்க்ஷனில் அந்த ஃபங்க்ஷனில் உள்ள லாஜிக்கை யூஸ் பண்ணிக்கலாம் ஈஸியாக, அதுதான் பில்ட்-இன் ஃபங்க்ஷன். ப்ரீ டிஃபைன்டு ஃபங்க்ஷன் இருக்கும் பேக்கேஜ்லேயே, அதோட நேம் வச்சு நம்மளோட கோடிங் லாஜிக்கில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2 ஸ்ட்ரிங்கை கம்பேர் பண்ணணும் அப்படின்னா strcmp அப்படின்ற ஃபங்க்ஷன், ஒரு ஸ்ட்ரிங்கோட லென்த்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா strlen அப்படின்றது. தென் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா sqrt அப்படின்றது. ஒரு ஸ்ட்ரிங்கை அப்பர் கேஸாக மாற்றணும் அப்படின்னா 2 அப்பர், லோயர் கேஸாக மாற்றணும்னா 2 லோயர். தென் பவர் வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பவ் அப்படின்றது. 2 ஸ்ட்ரிங்கை கம்பைன் பண்ணணும், அதாவது ஜாயின் பண்ணணும் அப்படின்னா strcat அப்படின்றது. ஒரு ஸ்ட்ரிங்கோட வேல்யூவை இன்னொரு ஸ்ட்ரிங்க்கு நம்ம அசைன் பண்ணணும், காப்பி பண்ணணும் அப்படின்னா strcpy அப்படின்ற பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ். இது மாதிரி நிறையா இருக்குது. இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகே, இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தோம் அப்படின்னா 2 ஹெட்டர் ஃபைல் யூஸ் பண்ணியிருக்கோம். நார்மலாக நம்ம include stdio.h அப்படின்றது மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். இதில் எதுக்காக math.h அப்படின்றது யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இங்கே மேத்தமெட்டிக்கல் கேல்குலேஷன் பண்ண போகிறோம். நம்ம ஸ்கொயர் ரூட் அப்படின்ற ஒரு பில்ட்-இன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம், அதனால தான் math.h அப்படின்ற ஹெட்டர் ஃபைல் நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். தென் மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள
டபுள் நம்பர் ஈக்குவல் டு 25.0 அப்படின்னு ஒரு நம்பரை நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். நம்பர் அப்படின்ற வேரியபிளில் 25.0 அப்படின்ற ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்கேன். தென் ரிசல்ட் அப்படின்னு ஒரு டபுள் வேரியபிள் டிக்ளேர் மட்டும் பண்ணியிருக்கேன். தென் ரிசல்ட்ன்றதுல என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகணுமா, நம்பர் அப்படின்றதோட ஸ்கொயர் ரூட் வேல்யூ தான் எனக்கு ரிசல்ட் அப்படின்ற வேரியபிள்ல ஸ்டோர் ஆகணும். ஸோ ரிசல்ட் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் அப்படின்றது பில்ட்இன் ஃபங்க்ஷன். அந்த பில்ட்இன் ஃபங்க்ஷன்ல உள்ள பேராமீட்டர் என்ன பாஸ் பண்றோம், நம்பர் அப்படின்றது நான் பாஸ் பண்றேன். அப்ப ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 ஸ்கொயர் ரூட் என்னது நம்மளுக்கு 5. அப்ப டபுள் வேல்யூ 5.0. அப்ப ரிசல்ட்ல என்ன வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கும் 5.0. அதாவது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 தான் நம்மளுக்கு ரிசல்ட்ல வேல்யூவா ஸ்டோர் ஆயிருக்கும். இப்போ நம்ம இங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் அப்படின்ற வேல்யூ டிஸ்பிளே பண்ணோம் அப்படின்னா 5 அப்படின்றத நம்மளுக்கு இங்க பிரிண்ட் ஆயிரும். அதாவது 5.0 டபுள் வேல்யூ. இப்போ இதை ரன் பண்ணலாம். இப்போ இதை ரன் பண்ணி பார்த்தப்ப நம்மளுக்கு என்ன வந்துருச்சு, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25.00 இஸ் 5.00. எதுக்காக 25.00 நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிருக்கு, இது வந்து டபுள் வேல்யூ. ஸோ 25.00 அப்படின்னு நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. இங்க டபுள் தான் கொடுக்கணுமா அப்படின்னா இல்லை, நம்ம இன்டீஜர் ஆல்சோ கொடுத்துக்கலாம். நம்ம இன்டீஜரா டேட்டா டைப் எல்லாத்தையும் மாற்றணும் அப்படின்னா நம்மளுக்கு அவுட்புட்ல அந்த 0 இல்லாம ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 இஸ் 5 அப்படின்னு நம்மளுக்கு கிடைச்சிரும். 25 ஸ்கொயர் ரூட் வேல்யூ 5. அதுதான் ரிசல்ட்ல ஸ்டோர் ஆகி நம்ம அதை பிரிண்ட் பண்ணும்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 இஸ் 5 அப்படின்னு நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. அப்போ நம்ம டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ல 2 டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் யூசர் டிஃபைன்டு, நம்மளா ஓன் லாஜிக்கு ஃபங்க்ஷன்ஸ்ல கொடுக்கறது தான் யூசர் டிஃபைன்டு. ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன்டா இருக்கிறத நம்மளோட ப்ரோக்ராம்ல யூஸ் பண்றோம் அப்படின்னா அதுதான் பில்ட்இன் ஃபங்க்ஷன். இந்த 2 டைப்ஸ் தான் நம்ம ஃபங்க்ஷன்ல இருக்கிறது. இந்த இதில் உங்களுக்கு எது queries இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டாப் ஸ்கில் அகாடமிக்கு நேரில் வந்து விசிட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா அந்த கான்டாக்ட் டீடைல்ஸ்க்கு கான்டாக்டும் பண்ணலாம். தேங்க்யூ.